திராவிடம் என்ற சொல்லு வந்து இந்த தமிழ்நாட்டு அரசியல் டிஸ்கோர்ஸ்ல இருந்து விடுபடக்கூடிய நேரம் அதற்கான தேர்தல் அப்படின்னு அது நடந்தேறி இருக்கிறது. திமுக வந்து இன்னைக்கும் இவ்வளவு ஒரு ஆதரவு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு கட்சி. அதில் வந்து அதை கோட்டை விட்டதுன்னா நான் வந்து எடப்பாடியாரை தான் குறை சொல்லுவேன். மத்திய மதுரை எடுத்துக்கோங்க, நம்ம பிடிஆரும் முஸ்தபா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அந்த இடத்துல முஸ்லீம் பாப்புலேஷனே கிடையாது. பக்கத்தில் கோரிப்பாளையத்தில் தான் இருக்கு, முஸ்லீம்கள் அங்கே தான் இருக்காங்க. இதில் ஏன் போடுறாங்க? அப்போ இது ஜாதி மதத்தை பார்க்காம மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறாங்கங்கிறது தெரியுதில்ல. ஒரு தேர்தலுக்கு ஏற்றுக்கொண்டாங்க, 2 தேர்தலுக்கு ஏற்றுக்கொண்டாங்க, திருப்பி தொடர்ந்து இது என்ன குடும்ப வாரிசு அரசியலா? இந்த அதிமுக கட்சிங்கிறது எடப்பாடி மட்டும்தான் தலைவராக இருக்க முடியுமா? ஏன் அவர் கேள்வி கேட்டாரா இல்லையா? இது என்ன மன்னார்குடி குடும்பத்துக்கு மட்டும்தான் இந்த கட்சி சொந்தமானு? அதுக்கு அவங்கள தூக்கி போட்டு தானே இவர் வந்தாரு. அப்ப இவரை தூக்கி போட்டு இன்னொரு ஆள் வரலாமே. தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு எழுத்தாளர் பிரபாகரன் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். நடந்து முடிந்த 2026 தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு எப்படி தோணுது? எதிர்பார்த்தீங்களா? ஒரு சில விஷயங்களை எதிர்பார்த்தேன், ஒரு சில விஷயங்களை எதிர்பார்க்கல. முதல்ல இது வந்து தமிழ்நாட்டின் வரலாற்றில் இது ஒரு மைல்கல்லான ஒரு தேர்தல். 67 எப்படி ஒரு மைல்கல்லோ அதுக்கு நிகரான ஒரு தேர்தல். இளைஞர்கள் நிறையா வந்திருக்கிறாங்க, பெரும் பெரும் தலைவர்கள்னு வளம் வந்தவர்கள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. உண்மையான ஒரு ஜனநாயகம் ரொம்ப காலத்துக்கு அப்புறமா வந்திருக்குது. ஸோ அந்த வகையில் இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு மைல்கல்லான ஒரு தேர்தல். நான் எதிர்பார்த்தது அப்படின்னா, நான் ஏற்கனவே பழைய வீடியோ நம்ம 2 பேரும் பேசணும், அதில் சில நம்பர்கள் நான் எதிர்பார்த்தேன். அந்த மாதிரியாக நேரடியாக வரலை. ஆனால் அதிலே சொல்லியிருந்தோம், திராவிடம் என்ற சொல்லு வந்து இந்த தமிழ்நாட்டு அரசியல் டிஸ்கோர்ஸ்ல இருந்து விடுபடக்கூடிய நேரம் அதற்கான தேர்தல் அப்படின்னு அது நடந்தேறி இருக்கிறது. அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். உண்மையான ஒரு ஜனநாயகமும் இந்த தேர்தலில் வந்ததாக நான் நினைக்கிறேன். முக்கியமாக இதுவரைக்கும் இந்த இளைஞர் சக்தி வந்து பலரும் சிதறடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பல்வேறு பிரிவினை கருத்துக்கள், இல்லாட்டி ஒரு ஃபேண்டசி ஐடியாலஜிஸ், நம்ப முடியாத விஷயங்கள்லாம் நடத்தி காட்டுவேங்கிற மாதிரி இருந்ததை விஜய் வந்து ஒரு சேனலைஸ் பண்ணி ஒருங்கிணைத்து இந்த தேர்தலில் வந்து விஜய் பெற்ற வெற்றி வந்து இளைஞர்கள் மற்றும் தாய்மார்கள், பெண்கள், தாய்மார்களுடைய ஆதரவோடு அவர் இந்த தேர்தலில் வெற்றி கண்டிருக்கிறார். அது ஒரு முக்கியமான ஒரு சோஷியலாஜிக்கல் சேஞ்சாக நான் பார்க்குறேன். இதில் வருத்தத்துக்குரிய விஷயம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? வருத்தத்துக்குரிய விஷயம்னா, திமுக 3வது இடம் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். அது 2வது இடம் வந்தது. எனக்கு தனிப்பட்ட முறையில் அது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா திமுக வந்து இன்னைக்கும் இவ்வளவு ஒரு ஆதரவு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு கட்சி. அதில் வந்து அதை கோட்டை விட்டதுன்னா நான் வந்து எடப்பாடியாரை தான் குறை சொல்லுவேன். கொஞ்சம் அவர் வந்து விட்டு கொடுத்து அனுசரணைங்கிறத நான் எதை சொல்கிறேன்னா, ஒரு கூட்டணி அப்படின்னா 2 தரப்புலையும் மகிழ்ச்சி இருக்கணும். நான் வச்சது தான் வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் உண்டான கூட்டணியே பார்ப்போமே. அது வந்து என்னமோ இவர் வந்து போனா போட்டும்னு பிஜேபியை சேர்த்துக்கிட்ட மாதிரி ஒரு மனோபாவத்தில் இருந்தார் இல்லையா? அதனால அந்த கூட்டணி வந்து பெருசாக மக்கள்கிட்ட எடுபடலை. அதுக்கு எடுபடலைங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் என்னன்னா, பிஜேபி இப்போ 24 லோக்சபா தேர்தலில் பெற்ற 11% வாக்கு இந்த பக்கம் பிஜேபிக்கே கிடைக்கல. ரொம்ப குறைஞ்சு 3%க்கும் கீழே வந்துடுச்சு. அப்படின்னா 2.9 அப்படிங்க வந்துடுச்சு. அப்போ அந்த 8.37% பிஜேபி ஆதரவாளர்களே ஓட்டு போடலை. இந்த கூட்டணி அந்த அளவுக்கு மனசு நோகடிச்சிருக்கிறார் எடப்பாடி. இது வந்து ஒரு மகிழ்ச்சியோட இன்னைக்கு அண்ணாமலை வந்து இவர் வந்து மகிழ்ச்சியாக சேர்த்துக்கிட்டு இருந்திருந்தாருன்னா அந்த 11ங்கிறது இன்னும் கொஞ்சம் நமக்கு அதிகமாக இருக்கும். அட்லீஸ்ட் இந்த 11 இருந்திருந்தா கூட
நினச்சி பாருங்களேன், இன்றைக்கி எடப்பாடியார் எவ்வளோ வாங்கியிருக்காரு பெர்சன்டேஜில்? மொத்தத்தில் 25% வாங்கியிருப்பாரா? இல்லை, 21% தான் வாங்கியிருக்காரு. இல்லை, பிளாக்காக சொல்லுங்கள், தனிப்பட்ட அதிமுக கட்சியை கேட்கல, அந்த கூட்டணி எவ்வளோ? 25ன்னு நினைக்கிறேன். ஆமாம். இந்த எக்ஸ்ட்ரா ஒரு 8 சேருங்க, நம்ம பிஜேபியோடைய ஓட்டு 33. அப்போ கண்டிப்பாக அட்லீஸ்ட் திமுகவை நெருக்கி வந்திருக்கலாம். அது சீட்டாக மாறும் பொழுது திமுகவோட அதிகமாக வந்திருக்கலாம். அடுத்தது, அவர் யாரெல்லாம் ரொம்ப கிள்ளுக்கீரையாக நினச்சாரோ அவர்களெல்லாம் இன்னைக்கு அவர்களுடைய தாக்கம் என்னங்கிறது இப்போ தான் அவர் உணர்றார். உதாரணமாக சொல்கிறேனே, சசிகலா அம்மையார் ஒரு 4 இடத்துல எந்த வாக்கு வித்தியாசத்தில் இவங்க தோல்வி அடைகிறாங்களோ அதை விட அதிக வாக்கு அவங்களுடைய வேட்பாளர் வாங்கியிருக்கிறாங்க. சில இடங்களில் அபோ வாங்கியிருக்காங்க. உதாரணமாக நம்ம சாத்தூர் தொகுதி எடுத்துக்கோங்க. நயினார் நாகேந்திரன் பிஜேபியோடைய தலைவர் எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறாரு? ஒரு 4000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடை. அங்கே எசகி ராஜாவா அவருடைய சசிகலா அம்மையாருடைய கேண்டிடேட் 11,000 வாக்கு வாங்குறாரு. அப்போ இந்த அம்மையாரை அவர் அனுசரித்து போயிருந்தா கூட ஒரு 4 சீட்டு வந்திருக்குமா? இப்படி அவருடைய ஆணவம். தென் மாநிலங்களில் நீங்கள் நல்லா பாருங்கள், அதிமுக சரியாகவே அங்கே பர்ஃபார்மன்ஸ் இல்லை. காரணம் என்ன? இந்த 10.5 அது இன்னைக்கு அந்த இப்பவும் பேசுனாங்களா சார்? இப்பவும் 10.5 ரிஃப்ளெக்ட் ஆச்சா? பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல. ஒரு அட்மிஷனில் அந்த ஒரு பீரியட், அந்த ஒரு அட்மிஷன் கிடைக்காமலே போயிடுச்சுல ஒரு வருஷத்தில். அந்த ஃபேமிலிஸ் அதை மறக்க மாட்டாங்கல்ல. ஸோ எடப்பாடியோருடைய ஒரு ஆணவ நிலையில் இருந்த அணுகுமுறை, நம்ம என்னமோ திமுக தான் ரொம்ப தலைக்கணம் பிடிச்சு ஆடிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னமே ஒழிய எதிர்க்கட்சியில் இருந்ததுனால இவருடைய ஆணவம் பெருசாக பேசப்படவில்லை. இதெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் வருத்தப்பட வேண்டிய விஷயம். இதெல்லாம் எப்படி சார் இப்போ 10 தோல்வி 11 தோல்வி, இப்போ 3வது இடம் எதிர்க்கட்சி வரிசையிலிருந்து கூட அதிமுக அகற்றப்பட்டு இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் அதிமுக என்ன நடக்க போகுது? அதிமுக என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் எடப்பாடியாருடைய தலைமை கேள்விக்குறியாடே ஆகும். அவருக்கு அந்த தலைமை பண்பு இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அதுலேயும் பாருங்களேன், கொங்கு மண்டலத்திலேயே அவர் பழைய மாதிரியான செல்வாக்கு காட்ட முடியலையே. இல்லையே. அப்படின்னா இது இன்னொரு விஷயம். அதற்கு நேர் எதிராக விஜய் எல்லா இடங்கள்லையும் ஜாதி மதத்தை கடந்து ஜெயிச்சிருக்கிறார், வேட்பாளர்களையும் போட்டிருக்கிறார். இது என்னுடைய கோட்டைன்னு சொன்ன எல்லாத்துலேயுமே அவர் தகர்த்திருக்கிறார். உதாரணமாக இந்த கொங்கு மண்டலத்திலையும் விஜயோடைய கேண்டிடேட்ஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க. மத்திய மதுரை எடுத்துக்கோங்க, நம்ம பிடிஆரும் முஸ்தபா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அந்த இடத்துல முஸ்லீம் பாப்புலேஷனே கிடையாது. பக்கத்தில் கோரிப்பாளையத்தில் தான் இருக்குது முஸ்லீம்கள், அங்கே தான் இருக்காங்க. இதில் ஏன் போடுறாங்க? அப்போ இது ஜாதி மதத்தை பார்க்காம மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறாங்கங்கிறது தெரியுதில்ல. இதுக்கு முன்னாடியெல்லாம் இது இப்படி ஒரு விஷயம் கிடச்சிதுன்னா உடனே அந்த ஜாதியை வச்சோ மதத்தை வச்சோ எவ்வளவு அரசியல் நடந்தது. இதெல்லாம் ஆகையினால விஜய் வந்ததுனால இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அதே சமயம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்னும் கொஞ்சமாவது ஒரு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணி திமுகவை 3வது இடத்துக்கு தள்ளி இருக்க வேண்டிய எடப்பாடியார் தள்ளவில்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். இல்லை, நீங்கள் திமுகவுடைய தலைவர் பிரசன்ட் முதலமைச்சராக இருந்தவர் தோல்வி அடைஞ்சிருக்காரு, அது உங்களுக்கு வருத்தமாக தெரியலையா? இல்லை, ஏன்னா அதுதான் சரியான தக்க பாடம்னா இப்படி தான் இருக்கணும். ஒரு ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டர் யாராகவே இருக்கட்டுமே, உங்களால் சரியான ஆட்சியை, மக்கள் உங்களை ஏன் அந்த பொசிஷனில் உட்கார வைக்கிறாங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு நிர்வாகம் கொடுப்பீங்க, மக்களுக்கு நிறைவான திட்டங்கள் கொடுப்பீங்கிறதுக்காக வச்சாங்களே ஒழிய நடந்ததெல்லாம் என்ன எல்லாருக்குமே தெரியும். இது ஊழல்னா ஊழல், அப்பேற்பட்ட ஊழல். அதுலேயும் ஒரு குடும்பத்துக்குள்ளே தான் எல்லாமே. மந்திரிகளே வருத்தப்பட வேண்டிய லெவலில் ஊழல் நடந்தது. கெட்ட பேரெல்லாம் அந்த மந்திரிக்கு, ஆனால் பணமெல்லாம் வேறு இடத்துக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம் அமைப்பு உங்களுக்கு நம்ம இதை ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாலேயே பேசியிருக்கோம். உதயநிதி முதல் முறையாக அவர் அமைச்சராகிற, அப்போ டெப்டி சிஎம் கூட ஆகலை, அமைச்சராகும் பொழுது அவருக்கு என்ன போர்ட்ஃபோலியோ கொடுக்குறாங்க? மினிஸ்டர் ஃபார் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு போர்ட்ஃபோலியோ போடுறாங்க. என்ன அர்த்தம்? 100 கோடி ரூபாய்க்கு மேலே எந்த திட்டம் எந்த மினிஸ்ட்ரியில் வந்தாலும் இவர் மூலம் தான் போகணும். எதுக்கு அப்படி? ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி மூலம் போகணும்னு சொன்னால் நியாயம், அது ஆட்டோமேட்டிக்காக போகும், அதுக்கு சட்டமே போட தேவையில்லை. தன்னை தாண்டி வேறு யாரும் பணம் அடிச்சிடக்கூடாது. 100 கோடி ரூபாய்க்கு கீழே உள்ள ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் மந்திரிகள் கை வைக்கலாம். அதுக்கு மேலே வரணும்னா இவருடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியாதுன்னு இப்படி ஒரு
ரொம்ப சயின்டிஃபிக்காக ஊழல் நடந்தது இந்த ஆட்சியில் தான். அடுத்தது இவங்க பேசுகிறாங்க, யார் திமுக வட்டாரத்தில், சிறுபிள்ளை விதைத்த நெல் வீடு வந்து சேராதுன்னு விஜய் தரப்பை பார்த்து சொல்கிறாங்க, எல்லாம் சின்ன பசங்க அப்படின்னு. திமுகலே நடந்தது அதுதானே. உதயநிதி, சபரீசன் என்ற 2 சிறுபிள்ளைகள் மட்டும்தான் ஆட்சியவே நடத்தினாங்க திரைக்கு பின்னால் இருந்து. நேரடியாக வேணால் எத்தனையோ இருந்திருக்கலாம், இன்னும் சில சிறு பிள்ளைகள் இருந்தாங்க மந்திரிகளாக. இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரிய வேண்டாமா? ஸோ முதலமைச்சரை இப்படியெல்லாம் நடக்க விட்டதுக்காக தான் மக்கள் தண்டிக்கிறாங்க. இப்போ முதலமைச்சரை தோக்கடிக்க தெரிஞ்ச மக்களுக்கு உதயநிதியை தோக்கடிக்க தெரியாதா? ஏன் அனுப்புகிறாங்க? விஜய் ஏன் அரசியலுக்கு வந்தார்? விஜயே ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், ஒரு பேச்சு, அவருடைய ஒரு மேடை பேச்சில், ஏண்டா இவன் மேலே கையை வச்சோம் அப்படின்னு யோசிப்பீங்க அப்படின்ற. அதை யோசிக்கணும். அப்போ நேருக்கு நேரம் உட்கார வச்சா தானே அந்த யோசனை வரும். தோக்கடிச்சு வீட்டில் உட்கார வச்சுட்டா அந்த யோசனை வராது இல்லையா? அதற்காகத்தான் எனக்கு தெரிஞ்சு டிவிக்கேலையே இப்போ அவரை தோக்கடிக்காமல் கொஞ்சம் ஜெயிக்க வைங்கிற லெவலில் திட்டம் போட்டு அழகாக ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைச்சு செஞ்ச மாதிரி இருக்குது. அது உண்மையாக போயோ தெரியாது, ஆனால் அந்த ரசிக்கிறேன். இந்த இயற்கை உருவாக்கிய இந்த மாதிரியான ஒரு சூழல் ரொம்ப ரசிக்கத்தக்கதாக இருக்கிறது. ஒன்று, மக்களை முட்டாள்கள்னு நினச்ச அரசியல்வாதிகளுக்கு மக்கள் தக்க பாடம் படிச்சிருக்காங்க. இது வரைக்கும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இலவசம் கொடுத்தா வந்துடும், ஜாதியை பார்த்து வேட்பாளரை போட்டால் ஜெயிச்சிடலாம், அப்புறமா 300 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து ஆலோசனை செயல்பட்டா வந்துடலாம். இதெல்லாம் அடிப்படை முடிவு பண்ணிட்டாங்க. பாஜக கூட ஒரே ஒரு இடம் தான், ஊட்டியில் போஜராஜன். எவ்வளோ பெரிய, அதான் சொல்லணே. நல்லா பாருங்க, அவர் யாருன்னு தெரியுமா? இதுக்கு முன்னால் போஜராஜனை யாருக்கும் பெருசாக தெரியாது. அந்த ஒரு உள் வட்டாரத்துக்கு தெரியும். உழைப்பு. அப்பேற்பட்ட ஒரு ஆள் ஜெயிக்கிறார். இதில் எனக்கு மகிழ்ச்சியான விஷயம், நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேனே, தமிழ் இசை தோல்வி அடைந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இந்த கட்சிக்கே ஒரு களங்கம் மாதிரி இருந்தது அவங்களுடைய பேச்சு, நடவடிக்கை, ஆணவம் எல்லாம். எது எடுத்தாலும் தான் இருந்தது. அப்போ 2 முறை கவர்னர் ஆகி மக்களுக்கு சேவை செய்ய வருகிறேன், இதெல்லாம் என்ன பேச்சு? நீங்கள் வர வேண்டான்னு மக்கள் தெளிவாக லோக்சபாலையும் சொல்லியாச்சு, இப்பையும் சொல்லியாச்சு. அதே சமயம் ஒரு சாதாரண மனுஷனை ஜெயிக்க வைக்கிறாங்க. இதுதான் ஜனநாயகம். அதனால் உண்மையான உழைப்பு எங்கேயுமே மறைக்கப்படாது. உங்களுடைய பதவி பெருமை எல்லாம் இருந்தாலும் உழைப்பு இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. சீமான் ஏற்கனவே 8% மேலே வந்து ஒரு பெரிய இது பண்ணார். திஸ் டைம் 4% அண்ட் அவருக்கு 4வது இடத்துக்கு போயிட்டார். சார், சீமான் வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் உண்மையிலேயே ஒரு தேர்தல் அரசியல் நடத்துகிறாரா இல்லைன்னா ஒரு என்ஜிஓ நடத்துகிறாரான்னு எனக்கு ஒரு டவுட் எப்பயுமே உண்டு. அவர் எதற்காக இப்படி ஒரு தேர்தல்லையும், அசம்பிளி தேர்தல்னால் ஒரு 234 வேட்பாளர்களை தேர்தல் பலிகடாவாக ஆக்குறார், லோக்சபாவில் ஒரு 39 பேரை ஆக்குறார். இது எதுக்காக செய்கிறாருன்னு எனக்கே இன்னும் ஒரு டவுட் உண்டு. ஒரு தடவை 2 தடவை நீங்கள் தனிச்சு நின்று உங்களுடைய இதை காட்டலாம். அடுத்தது, அவருக்கு இருந்த மொத்த பின்புலமே இளைஞர் பட்டாளம் தான். அது ஏன் விஜய்க்கு போகுது? அதை அவர் யோசிக்கணும். ஆனால் இளைஞர்கள் வந்து அடுத்து இன்னும் இன்றைக்கி அவன் 18லேருந்து 20, 35 வயசு வரைக்கும் இருக்குன்னா இன்னும் ஒரு 40 வருட வாழ்க்கை வாழக்கூடியவன். ஆஸ்பிரேஷன், நமக்கு என்ன கிடைக்கும், எதை எப்படி நம்ம முன்னேறலாம், எதை வச்சு மேலே போகலாம்னு யோசிக்க வேண்டிய அந்த இளைஞனை உப்புக்கு போகாத ஒரு சித்தாந்தத்தை சொல்லிட்டு, அது மாதிரி நான் ஆடு வளர்ப்பேன், மாடு வளர்ப்பேன் அப்படின்றது அவங்களுக்கெல்லாம் அது பிற்போக்காக தெரியுது. இவர் அது ஏதோ ஆர்கானிக், சுற்றுச்சூழல், நான் நல்ல கருத்தை பேசுகிறேன்னு இவர் நினச்சிக்கிறாரு. இன்றைய தேர்தலில் எமோஷனலான விஷயங்கள் இளைஞர்களுக்கு பிடிக்கும், நம்பர் 1. அடுத்தது ஆஸ்பிரேஷனலான விஷயங்கள். அவன் எப்படி மேலே போவான், எப்படி பெருசாக வரணும். இப்போ விஜய் வந்து கோடி ரூபாய் பெருமானம் உள்ள காரில் போகிறார். யாராவது அவங்க தொண்டர்கள் யாராவது அதை பார்த்து கேள்வி கேட்குறாங்களா? இல்லை. நம்மளும் அப்படி போகணும்னு அவனுக்கு ஒரு ஆசை வரணும், அதுக்கு நேரம் உழைக்கணும், அப்படி தான் அவன் நினைப்பானே ஒழிய, நான் வந்து எளிமையாக ஒரு அம்பாசிடர் காரில் தான் போவேன், அதனால் எனக்கு ஓட்டு போடுன்னு இன்றைக்கி போட மாட்டான். அந்த காலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. அது ஒரு போலி அரசியல்ங்கிறது இளைஞர்களுக்கு தெரியுது. ஆகையினால திட்டங்கள் நம்ம மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது இன்றைய ட்ரெண்ட் என்ன, இன்றைய இளைஞர்களுக்கு என்ன வேணும், எப்பேற்பட்ட திட்டங்கள் வேணுங்கிறதுக்கு ஏற்றபடியாக சொல்லணும். அது வந்து சீமான்ட்டு அந்த ஒரு மிஸ்மேட்ச் இருந்தது. இப்போ 2 திராவிடங்களையும் பிடிக்காதவங்க எங்கே போகலான்னு பார்க்கும் பொழுது இது வரைக்கும் அங்கே போட்டாங்க. சீமான் வந்து ஒரு லாஸ்ட் ரெஃப்யூஜ் மாதிரி இருந்தார். கரெக்டான ஒரு சேனல் வர்றதுனால அப்படியே
மடை மாறி இங்கே போயிடுச்சு. சார் ஏடிஎம்கேடைய எதிர்காலம் என்ன ஆகும் சார்? இப்போ அவங்க 3rd பிளேஸ்க்கு வந்துட்டாங்க, நீங்கள் சொல்கிறீங்க தவறுகள் நடந்துச்சு, அவர் ஆணவமாக இருந்துக்கிட்டாரு. பட் இனி அதனுடைய எதிர்காலம், ஏன்னா தாவேகா ஃபஸ்ட்டு வந்துருச்சு, எதிர்க்கட்சியில் கூட அதிமுக இல்லைங்கும் போது இன்டர்னல் பாலிடிக்ஸ்குள்ளே என்னெல்லாம் வரும் அவங்களுக்கு, அவங்க பார்ட்டியில்? இல்லை, எடப்பாடியாருடைய தலைமை வந்து கேள்விக்குறியமாகும். அவர் வந்து இனிமேலும் இந்த கட்சியை வழிநடத்துவதற்கு தகுதி உள்ளவர் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்படி நம்ம யார் எழுப்புவாங்க? அதிமுகவில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் அவங்களுடைய தலைமை ஏற்றுக்கொண்டவர்கள். இனி எப்படி எழுப்புவாங்க? இந்த ஒரு தேர்தலுக்கு ஏற்றுக்கொண்டாங்க, 2 தேர்தலுக்கு ஏற்றுக்கொண்டாங்க, திருப்பி தொடர்ந்து இது என்ன குடும்ப வாரிசு அரசியலா? ஏன்னா இந்த அதிமுக கட்சிங்கிறது எடப்பாடிக்கு மட்டும்தான் தலைவராக இருக்க முடியுமா? ஏன் அவர் கேள்வி கேட்டாரா இல்லையா? இது என்ன மன்னார்குடி குடும்பத்துக்கு மட்டும்தான் இந்த கட்சி சொந்தமானு? அதுக்கு அவங்கள தூக்கி போட்டு தானே இவர் வந்தார். அப்போ இவரை தூக்கி போட்டு இன்னொரு ஆள் வரலாமே, தவறு என்னன்ற பாசிபிலிட்டி இருக்கா என்ன? அரசியலில் எதுவும் நடக்கும், நடக்காத விஷயம் என்ன இருக்கு? யார் வருவா இவர் வருவாங்கிறதெல்லாம் நம்ம இட் இஸ் டூ ஏர்லி டு சே. பட் கண்டிப்பாக அது நடக்கும். நடக்கலை அப்படின்னு வைங்க, ரொம்ப சிரமம். இதே மாதிரி தான் அதிமுக இருக்க போகுது அப்படின்னா இந்த கட்சி வந்து இன்னும் கழுத தெரிஞ்சு கட்டரம்பாக போயிடும். அதிமுக கட்சி வந்து இன்றைக்கும் தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சி. இவ்வளவு 3வது இடத்துக்கு வாங்கினாலும் இப்பயும் ஒரு 28-25% பக்கம் வாங்கக்கூடிய கட்சி. தனிப்பட்ட முறையில் 21% பெற்றிருக்கிறாங்க. 1.5 கோடி வாக்குகள் இருக்கு, அதுல எல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது இன்னும் மேலும் ட்ரெண்ட் மாறிடுச்சு. இது வரைக்கும் இந்த அவங்க என்ன ஒரு மிதப்பில் இருந்தாருன்னா, இந்த பெண்டுலம் இந்த பக்கம் அந்த பக்கம் போகிற மாதிரி திமுகவுக்கு அடுத்து நம்ம தான், இது வரைக்கும் நடந்தது அப்படி தான் நடந்தது, நம்ம கண்டிப்பாக வந்துடுவோம், இந்த கணக்கெல்லாம் இன்றைக்கும் இல்லை. அப்போ புது கணக்கு போடணும். அந்த கணக்கு யாருக்கு போட தெரியுமோ அவரை கூப்பிட்டு உட்கார வைக்கணும். இவருக்கு அந்த கணக்கு போட தெரியலங்கிறத நிரூபிச்சிட்டார். விஜய் பெரும்பான்மை பெறுறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது? ரொம்ப சுலபமாக மாற்றுவார். 107 இப்போ இருக்காரு, நமக்கு 118 தேவை. 108 இல்லை, ஆமாம் 107, 8. அப்போ நமக்கு இன்னொரு 10 இருக்குது. எப்படி யார் கொடுப்பாங்க? இதுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்குது. நம்ம வந்து 2 வகையில் யோசிக்கலாம். காங்கிரஸ் கண்டிப்பாக வருது, அவங்களுக்கு ஏற்கனவே இவர் கூட வரணுங்கிறது தான் விருப்பம். உங்களுக்கு அது என்ன குழப்பம், சிதம்பரம் தான் அதை குழப்பி விட்டார், அது ஊருக்கே தெரியும். ஆகையினால அந்த காங்கிரஸில் 4 இருக்குது, பாமகவில் 5 இருக்குது. இவங்க 2 பேருக்கும் இந்த கூட்டணி வரலன்னா பெரிய எதிர்காலம் அரசியலில் இல்லை, ரொம்ப சிரமப்படுவாங்க அடுத்த 5 வருஷத்துக்கு இதே மாதிரி தொடர்ந்து இருந்தாங்கன்னா. ஸோ அவங்க வந்துடுவாங்க. இன்னும் ஒரு சீட்டு வேணும், விசிகே இருக்குது, விசிகே போகும். கம்யூனிஸ்டுகள் போகலை அப்படின்னா வன்னி அரசாவது வந்துடுவார். கம்யூனிஸ்டுகள் நாக்க தொங்க போட்டு வருவாங்க. அவங்க அதை பற்றி அவங்க ஏற்கனவே அறிக்கை விட்டாச்சு, எங்களை கூட்டணியில் மதிக்கலைன்னு விசிகா சொல்லியாச்சு, எல்லா கம்யூனிஸ்ட்டும் சொல்லியாச்சு. அதனால் கம்யூனிஸ்டுகள் வெளியே இருந்து அவங்க வந்து மந்திரி சபையில் இடம் கொடுத்தாலும் சேர மாட்டாங்க. அவங்களுக்குள்ள கொள்கையும் விட்டு கொடுக்க முடியாது, காசையும் விட்டு கொடுக்க முடியாது. அதனால் 10 கோடிக்கும் 15 கோடிக்கும் விலை போனவர்கள் இதுக்காக வரமாட்டேன்லாம் சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக வர்றாங்க. இது ஒரு சினாரியோ. அடுத்த சினாரியோ, 2வது சினாரியோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, அதிமுகவிலிருந்து கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு உட்பட்டு, அதாவது 2/3 உட்பட்டு ஒரு பிரிவு விஜய் கூட வந்து சேர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ பெரிய நம்பர்ஸ் செங்கோட்டையன் கூட்டு வந்துருவாருங்கிறீங்களா? ஏன் எஸ்பி வேலுமணியை கூட கூட்டிகிட்டு வரலாம். ஓ, ஏன் அவ்வளோ ரொம்ப நட்பாக இருக்காரு எடப்பாடியும்? அதாவது இது ஒரு தகவல் நான் சொல்கிறேன், இது எப்படின்றது பின்னால் பேசிக்கிடுவோம். வேலுமணி அவர்களும் பிரேமலதா அவர்களும் கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல என்ன ஒரு இன்னொருத்தர் ஒரு மத்தியஸ்தர் கூட இருந்து ஒரு அலையன்ஸ் பேசி அவங்களுக்கு இந்த ராஜ்யசபா எல்லாம் கொடுக்குறதாக எல்லாம் பேசி முடித்த ஒரு விஷயத்தை எடப்பாடியார் ராஜ்யசபா சீட் கொடுக்காம முதுகில் குத்தி பிரேமலதாவை காயப்படுத்தும் பொழுது எஸ்பி வேலுமணிக்கு அது அவர் இன்றைக்கி பாதிச்சிருக்காதா? அவர் அதை யோசிக்க மாட்டாரா? மன சங்கடப்பட்டிருக்க மாட்டாரா? அப்போ இன்றைக்கி வந்து அவர் தன்னுடைய வசதிக்காகவும் மற்றவர்கள் எத்தனை காலம் தான் அவங்க எதிர்கட்சியில் இருக்கிறதுன்னு யோசிப்பாங்களே. இப்போது எடப்பாடியார் வந்து தன்னை வந்து ஒரு பெரிய ஜெயலலிதா மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ நினைக்கக்கூடாது அப்படின்றத பொதுமக்கள் எத்தனையோ தடவை சொன்னாலும் அவர் கேட்கல. இவரை நம்பி இன்னும் ஒரு தேர்தலில் எதிர்கட்சியாக தாக்கு பிடிக்க முடியுமான்னு எல்லாரும் யோசிப்பாங்க. இன்னைக்கு வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் எல்லாம் அவங்களும் என்ன செலவு பண்ணாமலாம் வந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் கை காசை போட்டிருப்பாங்க.
அவங்க எல்லாரும் தனக்கு ஒரு ஆதாரம் வேணும், ஒரு ஆதாயம் வேணும்னு எதிர்பார்க்கறதுல தவறு இல்லை. இந்த 5 வருஷம் 5 வருஷம் விஜய் வந்து முதல்லயே சொல்லிட்டார், நாங்க கூட்டணிக்கு தயார், ஆட்சியிலே பங்குக்கு தயார்னு அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருக்கிறார். தாராளமாக போய் உட்காரலாம். இதில் வந்து இப்படி தான் இருக்கணும், ஸ்ட்ராட்டஜின்னா இப்படி தான் இருக்கணும். வீராவசனம் பேசுறதுல எல்லாம் இவங்களெல்லாம் யதார்த்தத்துக்கு வந்துடணும். இவங்களெல்லாம் அழைத்து கூட்டணி ஃபார்ம் பண்ணி இந்த ஆட்சியில் தாக்கு பிடிப்பாரா விஜய்? அது வந்து தனி, அந்த அது லெவலே வேற, அந்த கேள்வியும் அந்த தன்மையும் எல்லாமே வேற. வெற்றி பெறுறது வந்து இதுக்கு ஒரு ஸ்கில் செட் வேணும். மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கரிஷ்மா, மக்கள் மேலே ஒரு அபிமானம், மக்கள் இவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை, பாசம், இதெல்லாம் வேற ஒரு ஸ்கில் செட். நிர்வாகம்ங்கிறது தனி. நான் உங்களுக்கு 2 உதாரணம் சொல்கிறேன். எம்ஜிஆர் அவர் வந்து ஒரு ஃபெனாமினன். அவரை விட ஒரு பெரிய ஆளுமை இருக்க முடியாது. இன்றைக்கி கூட விஜய்க்கு வந்து பெரும்பான்மையில் அவர் எப்பயுமே சூப்பர் டூப்பராக தான் ஜெயிச்சு வந்தார். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு மனதார நினைச்ச ஒரு தலைவர். அவரால் கூட பெருசாக செய்ய முடியல. அவருடைய லெவலுக்கு அவர் எண்ணமில்லாமல் தமிழ்நாட்டை எங்கேயோ கொண்டு போயிருந்திருக்கலாம். செய்ய முடிஞ்சது என்ன? ஒரு சத்துணவு திட்டம், ரேஷன் கடையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், பெண்களுக்கு அந்த சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் ஒழுங்காரு. இது தவிர மகத்தான திட்டங்கள்னு ஏதாவது கொண்டு வர முடிஞ்சுதா? அப்போ ஏன்னா அவர் மேலே எந்த தவறும் இல்லை, அவருடைய திறமையில எந்த இதுவும் கிடையாது. அவர் கூட வந்த அந்த லெகசின்னு இருக்குது பாருங்கள், ஹேங் ஓவர். யாரெல்லாம் வந்தாங்க? பழைய காலத்து ஆளுங்க தான் அவர் கூட வந்தாங்க. அரங்கநாயகம், எஸ்டி சோமசுந்தரம், பண்ருட்டி ராமச்சந்திரன், வீரப்பன், இந்த மாதிரியான ஆளுங்க. அன்னைக்கு வந்து இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களான முத்துசாமி, KKSSRலாம் அன்னைக்கு தான், அவங்க தான் யங்ஸ்டர்ஸ், அப்போ தான் உள்ள நுழையிறாங்க. அதனால் எம்ஜிஆரால் அந்த பழைய தலைவர்களை தாண்டி பெருசாக செய்ய முடியல. அடுத்தது இது ஒரு பக்கம் அரசியல் ப்ரெஷர், 2வது பியூரோக்ரஸி. இந்த பியூரோக்ரஸிங்கிறது அவங்க வந்து பல சீஃப் மினிஸ்டர்களை பார்த்தவங்க. அவ்வளோ லேஸில் அதை அசைக்கிறது கஷ்டம். அதை தாண்டி செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு தனி ஸ்கில் செட் வேணும். இது ஒரு உதாரணம். ராஜீவ்காந்தி எடுத்துக்கோங்க. இந்தியாவில் நேரு பெறாத பெரும்பான்மையை பெற்றவர் ராஜீவ்காந்தி. ஆமாம், அபவ் 400 சீட்ஸ் வாங்கினார். ஆமாம், அவ்வளோ அறுதி பெரும்பான்மை. அவர் நினச்சிருந்தா இந்தியாவில் என்னத்தினாலும் கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா அவ்வளோ அப்சல்யூட் மெஜாரிட்டி தடையே கிடையாது. நீங்கள் இப்போ கூட யூடியூப்லாம் இருக்குது. ராஜீவ்காந்தி முதல்ல பதவி ஏற்கும் பொழுது மக்களுக்கு தூர்தர்ஷனில் பேசுகிறார். பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அழகு பதுமை மாதிரி இருப்பார். அது அந்த 5 வருஷம் முடித்து தேர்தல் பிரச்சாரத்தில் முதல் மீட்டிங் பேசுகிறார். மண்டையெல்லாம் வழுக்க விழுந்து அப்படியே தோளெல்லாம் சுருங்கி முகத்திலே கலடு தட்டி போய், ஏன்னா நிர்வாகம்ங்கிறது அவ்வளோ ப்ரெஷர். அப்போ தோக்கலை, எலெக்ஷனை தான் ஃபேஸ் பண்ணுறார். அப்போயே அவருக்கு அதனால் முடியல. இவங்கெல்லாம் அப்படி பெரிய ஆளுமைகள், பெரிய மெஜாரிட்டி வச்சுருந்தவங்க. எம்ஜிஆர், ராஜீவ்காந்தி முடியலை அப்படிங்கும் பொழுது விஜய் அதில் செயல்படணும்னா இந்த பழைய ஆளுங்களை பக்கத்தில் ரொம்ப வச்சுக்கிடக்கூடாது, ஊழல் பெருச்சாளிகளை வச்சுக்கொள்ளக்கூடாது, அதிகாரிகள் சொல்லுவதை அப்படியே கேட்கக்கூடாது. புதிய சிந்தனை, புதிய செயல்பாடு வந்தால் மட்டும்தான் அவரால் இன்றைக்கி. ப்ளஸ் அவருக்கு இருக்கிற பெரிய இது என்னென்னா தமிழ்நாட்டுடைய கடன் சுமை. கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க திமுக. அடுத்து யார் வந்தாலும் எதுவும் செய்ய முடியாது. ஆமாம், இவர் வேறு நிறைய இலவச அறிவிப்புகள்லாம் சொல்லி, இவரும் நிறைய இலவசங்களை அறிவிச்சிருக்கிறாரு. அப்போ பெண்கள் ஓட்டு வந்து அவர் இந்த மதுவை மூடணும்னு எதிர்பார்ப்பாங்க, முடியாது. இது மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி செயல்படணும்னா அவர் வந்து எம்ஜிஆருடைய பாணியை கடைபிடிக்கணும். என்ன எல்லாரும் கூட அனுசரித்து போவார். எம்ஜிஆர் வந்து என்றைக்குமே வந்து எதிர்கட்சிகளானாலும் சரி, மத்திய சர்க்காரானாலும் சரி, எல்லாரும் கூட அனுசரித்து போயிடுவார். அதனால் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய எல்லா திட்டங்கள் எல்லாமே எளிமையாக பிரச்சனை இல்லாமல் வரும். அதை முதல்ல அவர் செய்யணும். சார், இப்போது ஒருவேளை பாஜக தனித்து போட்டிட்டு இருந்தார், இப்போது அதிமுக கூட போட்டிட்டு இருந்தாலும் இவ்வளோ தனித்து போட்டிட்டு இருந்தால் என்ன நடந்திருக்கும்? அதிமுக தனித்து போட்டிட்டு இருந்தால் என்ன நடந்திருக்கும்? இப்போ இப்படி 2 விஷயமா நீங்கள் கேட்குறீங்க. முதல்ல அதிமுகவே சொல்லுவோமே. அதிமுக இன்றைக்கி தனிப்பட்ட அதிமுகன்னு எவ்வளோ வாங்கியிருக்கு? 45 கிட்ட வாங்கியிருக்கு. இல்லை சீட்டு இல்லை, ஓட்டு 21.8 21. ஆமாம். நான் அந்த அதிமுக கூட்டணின்னு எடுத்துக்குவோம், பாஜக இல்லாத அதிமுக கூட்டணி. அப்போ நம்மளுடைய இன்னைக்கு பர்சன்டேஜ் எவ்வளவு? 2%, 2.5. ஆமாம், 2.90 கிட்ட வந்திருக்காங்க. 3ன்னே வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த 3% குறைஞ்சி போயிடுச்சு. கரெக்டாக? அப்போ எவ்வளோ வந்திருக்கு? இன்றைக்கி 25ல் அவங்க
22 ஆயிருப்பாங்க. சீட் ஷேரிங்கில் இன்னும் அடி வாங்கியிருக்கும் அவங்களுக்கு. அந்த பர்சன்டேஜ் சீட்டாக மாறும் பொழுது இன்னும் அடி வாங்கியிருக்கும். இன்றைக்கி இருக்கிற 53 கூட நிற்காது, 25 லெவலுக்கு வந்திருப்பாங்க. நம்ம தனியாக நின்றுருந்தா அண்ணாமலை போனதை விட 11 வரைக்கும் கொண்டு வந்திருந்தாரா? ஆமாம், 11 12 வரைக்கும் 11ன்னே வச்சுக்கோங்க, குறைஞ்சபட்சம் 11. அவரே தொடர்ந்து இந்த பக்கம் வந்திருந்து செயல்பட்டு இருந்தாருன்னா இந்த 11ங்கிறது எங்கே போயிருக்கும்? குறைஞ்சது 15ஆவது ஆயிருக்காதா? என்னுடைய கணிப்பில் 20 கூட போயிருக்கலாம். ஏன்னா இதுக்கு ஆள் இல்லாததுனால தான் விஜய்க்கு இவ்வளோ போடுறாங்க. ஸோ விஜயோடைய ஓட்டு தான் நம்மளுடைய எக்ஸ்ட்ரா ஓட்டு. அண்ணாமலை வந்து எடுத்தாருன்னா இவங்களுடைய எதிர்ப்பு தானே, அதுதானே இன்னைக்கு விஜய்கிட்ட இருக்கு. இன்னைக்கு விஜய் வாங்கின அந்த 38% ஓட்டில் நம்ம அதில் ஒரு 15% வந்திருக்கோம். நமக்கு 15லேருந்து 20 வரைக்கும் வந்திருக்கோம். அப்படிங்கும் பொழுது குறைஞ்சது 20 சீட்டு தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, இங்கெல்லாம் நமக்கு பாஜக, அப்புறம் கொங்கு மண்டலத்துலேயும் கொஞ்சம் பாஜக தனித்து போட்டியிட்டாலே ஓட்டு 4ஆக பிரியும் பொழுது நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ சின்ன சின்ன வித்தியாசத்தில், ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் கூட தொகுதி கைமாறி இருக்கு. 2000 உதயநிதி 3000, சேகர்பாபு 2000, இப்படி தானே மாறுது. அப்படிங்கும் பொழுது நமக்கு இன்னும் எளிமையாக இருந்திருக்கும் வெற்றி பெறுறது இன்னும் எளிமையாக இருந்திருக்கும். நம்ம நினச்ச சீட்டில் இருந்திருக்கலாம், ஓட் ஷேர் இன்னும் ஜாஸ்தியாக கிடச்சிருக்கும். அடுத்தது இதை முதல்ல நம்ம வந்து தனித்து போட்டி விடுறோன்னு நம்ம ஒரு ஸ்டாண்டு முதல்ல எடுத்திருந்தோம்னா எடப்பாடியார் நம்மளை தாங்கிக்கிட்டு இருந்திருப்பார். அதை விட்டு போட்டு அவர் என்னமோ வேண்டா வெறுப்பாக இருக்கிறதாகவும் நம்ம போய் அவரை தாங்கி தாங்கி கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் நம்மளை இந்த கட்சியை நிப்பாட்டினாங்க பாருங்க. அந்த மேலிடத்துக்கு தமிழக மக்கள் தெளிவான ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கணக்கு தப்பு, அண்ணாமலையுடைய ஸ்டாண்ட் கரெக்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இனிமேலாவது பாஜக மேலிடம் அல்லது முடிவெடுக்கக்கூடியவர்கள் எவ்வளவு சீக்கிரமாக அண்ணாமலையை கொண்டு வந்து இந்த கட்சியை ஒரு புனரமைப்பு செய்ய முயற்சி செய்தால் அது செய்ய வேண்டும். அது உடனடியாக தாமதம் இல்லாமல் செய்யணும். சரி, நன்றி சார். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நிறைய விஷயம் 2026 தேர்தல் அப்படிங்கிற முக்கியமாக நீங்கள் சொன்ன ஒரு வரலாற்றில் ஒரு மைல்கல் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் என்ன பாடம் படிக்க வேண்டியது இருக்குது, எப்படி உருமாற போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்களை பதிவு செஞ்சீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம். நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.